நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த குக்கரை கொடுக்கணும்னு எங்கள் அத்தை இந்த குக்கர் யூஸ் பண்ணாமே வச்சுருந்தாங்களாம். இதில் இன்றைக்கி நான் பருப்பாய செய்ய போகிறேன். இது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே எனக்கு பிடிச்ச டிசைனில் சூப்பராக இருந்துச்சுங்க. அமாவாசைக்கு முக்கியமானது வெண்பூசணியும் வாழைக்காயும் தான். மற்றதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம் தான். ஆனால் விரத சாப்பாடு எச்சிப்படாமல் நம்ம சமைக்கணுங்க. இன்றைக்கி நான் வெள்ளை பூசணி, சிவப்பு பூசணி, பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், அவரைக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சு, உருளைக்கிழங்கு பால் கறி, வாழைக்காய் வறுவல், சிவப்பு பூசணி பொரியல், ரசம், அடுத்து ஒயிட் ரைஸு, அப்பளம் எல்லாம் சுட்டாச்சுங்க. அடுத்து லாஸ்ட்டாக பருப்பு பாயாசம் மட்டும் நல்லா திக்காக சூப்பராக செஞ்சாச்சு. ஆடி அமாவாசை அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம நினச்சி வேண்டிக்கிட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சு சாமி கும்பிட்டு நம்ம விரதத்தை விடணும் வாழை இலையில். என்னைய கேட்டால் இதெல்லாம் இல்லைங்க. உயிரோடு இருக்கும்போது அது யாராக இருந்தாலும் கொஞ்சோண்டு அன்பும் கொஞ்சோண்டு சாப்பாடும் கொடுங்களேன். அதில் இருக்க அன்பு அதுக்கு ஈடு இணை இல்லை. இப்போ நீங்கள் போய் என்ன தான் செஞ்சாலும் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தாங்க வருது. உங்களுக்கு எப்படின்னு டேக் பண்ணுங்கள். பாய்.